ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். குக்க வித் கோமாளி சுயமரியாதை ரொம்பவே முக்கியம். பெண் தொகுப்பாளரின் ஆதிக்கம், வெளியேறுகிறேன், மணிமேகலை வேதனை. பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் காரணமாக குக்க வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதா வேதனையுடன் பதிவேற்றிருக்கார் தொகுப்பாளர் மணிமேகலை. குக்க வித் கோமாளி 5வது சீசன் இப்போது ஒளிபரப்பாக தொடங்கப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. குக்க வித் கோமாளி 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் மணிமேகலை தற்போது இதிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து மணிமேகலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுயமரியாதை தான் முக்கியம் என்று, இந்த சீசனில் குக்காக இருக்க வேண்டியும் என்று மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று வேதனையுடன் பதிவேற்றிருக்காங்க. பதிவில் மணிமேகலை, இனி குக்க வித் கோமாளி நான் பங்கேற்க போவதில்லை. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குக்க வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடைபெற்று வருது. நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் எனது 100% உழைப்பை போட்டு இந்த நிகழ்ச்சியில் பணியாற்றுகிறேன். சுயமரியாதையை விட இங்கு எதுவுமே பெருசு கிடையாது. பிரபலம், பணம், வாய்ப்புகள், தொழில் இவை எல்லாமே எனக்கு 2வது விஷயம்தான். சுயமரியாதைக்கு எனக்கு முதன்மையானது. அது எனக்கு கொடுக்கப்படாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். அதன் காரணமாக குக்க வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து நான் வெளியே போகிறேன். இந்த சீசனில் குக்காக இருக்க வேண்டும் என்று மற்றொரு பெண் தொகுப்பாளர் என் வேலையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவர் குக்கு என்பதை மறந்து தொகுப்பாளரின் வேலைகளை செய்ய விடாமல் நிறைய குறுக்கீடுகளை செய்கிறாங்க. இது தொடர்பாக எனது உரிமையை கேட்பதும் எனக்காக நான் குரல் கொடுப்பதும் இந்த நிகழ்ச்சியில் தவறாக மாற்றப்பட்டது. எனக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். யாருக்காகவும் அதை நான் நிறுத்தவே மாட்டேன். இப்போது நடப்பது முன்பு இருந்த குக்க வித் கோமாளி நிகழ்ச்சியாக இல்லை, முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. 2010ஆம் ஆண்டு முதல் தொகுப்பாளராக பணியாற்றி வரேன். எனது 15 ஆண்டுகால இந்த பயணத்தில் இப்படி ஒரு முதிர்ச்சியற்ற நடத்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் எனக்கு இதை செய்த நபருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவர்கள் துன்படாமல் இருக்க கடவுள் அவருக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழ விடு. என்னை ஆதரித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் என பதிவிட்டு தனது ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.